நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னாக்கா, மலை கல்யாண முருங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான கல்யாண முருங்கை செடியை பற்றி தாங்க. கல்யாண முருங்கையில் எண்ணற்ற வகைகள் இருக்குது. ஆங்கிலத்தில் இந்தியன் கோரல் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது ரெட் ஃப்ளேம் இந்தியன் கோரல் ட்ரீ. பார்க்குறதுக்கு அப்படியே நெருப்பு போல் இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மரம் முழுவதுமே பூக்களாக இருந்தது. இந்த மலை கல்யாண முருங்கை மலை கல்யாண முருங்கை பார்த்திங்கன்னா அதிகமாக எதுக்கு பயன்படுதுன்னா, மிளகு ஏற்றி விடுறதுக்கும் அதே போல் உயிர் வேலிக்கும் அதிகமாக பயன்படுது. இதனுடைய பூக்கள் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது விதை வைக்கிறது இல்லைங்க. இதை நிறைய வெட்டி வளர்த்ததுனாலையோ என்னவோ தெரில, இது ஜெனட்டிக்கலாக இருந்த இதனுடைய தன்மை சற்று மாறுபட்டு இப்போ விதைகள் வைக்கிறது கிடையாது. அதே போல் பூக்கள்லேயுமே மகரந்தம் வர்றது கிடையாதுங்க. வெறுமனே பூக்கள் பூக்குது, அவ்வளோதான். இது கட்டிங் மூலமாக தான் இனப்பெருக்கம் பண்ணப்படுது. விதைகள் வைக்கிறது இல்லை இந்த ரக மலை கல்யாண முருங்கை. அதே போல் இதனுடைய முட்களும் மிக கூர்மையான முட்களாக இருக்கும், பெரிய முட்களாக இருக்கும். நார்மல் நம்ம நாட்டில் இருக்கிற கல்யாண முருங்கை மாரி இல்லாமல் நல்லா பெரிய பெரிய முட்களாக இருக்கும். அதனாலே என்னவோ இதை அதிகமாக உயிர் வேலிக்காக பயன்படுத்தப்படுது. பார்த்திங்கன்னாவே தெரியும் தண்டுகள் எவ்வளோ பெரிய முட்களாக இருக்குது பாருங்கள். இதை உயிர் வேலியாக வச்சோம்னாக்கா எந்த ஒரு விலங்கினமும் தோட்டத்துக்குள்ளே வர வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அத்த பெரிய முட்களை கொண்டு இருக்குது இந்த மலை கல்யாண முருங்கை. அதே போல் இது தோட்டத்தை சுற்றி வைக்கும்போது இதில் தேனீக்களை ஈர்க்கிறதுக்காகவும் இதை வளர்க்கப்படுது. மகரந்த சேர்க்கை தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு, பூக்களுக்கு எல்லாத்துக்குமே நிகழ்த்துறதுக்காக தேனீக்களை கவர்ந்து இழுக்க இந்த செடி பார்டர் காப்பாக வைக்கிறாங்க. ரெண்டாவது இது லெக்யூமினேசியே ஃபேமிலி, அதாவது ஃபேபேசியே ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேர்களில் நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சிம்பயாட்டிக் பாக்டீரியாஸ், ரைசோபியம் பாக்டீரியாஸ் அதிகமாக குடிக்கொள்றதுனால இந்த செடியை அதிகமாக மிளகு ஏற்றி விடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. மிளகுடைய க்ரோத்தும் நல்லா இருக்குன்றதுக்காக. இதெல்லாமே பார்த்திங்கன்னா மலை கல்யாண முருங்கையோடைய பூக்கள். பாருங்கள், செடியில் ஒரு கிளை விடாத எல்லா கிளையிலையுமே பார்த்திங்கன்னா பூக்கள் பூத்துருக்கு. அதனால்தான் இது ரெட் ஃப்ளேம் இந்தியன் கோரல் ட்ரீன்னு சொல்லப்படுது.